டுடேஸ் பரக்ரம் திவஸ் அப்படிங்கிறதுனால குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இறங்கி என்ன சிக்கன் மசாலா போடுறோம். நான் பாரு 2 குத்து மதிப்பா போட்டா லைட்டா அக்குள்ள எடுத்து போடு. டிஸ்க்ளைமர், யாரும் வந்து நாங்க பண்ணதை பார்த்துட்டு ட்ரை எல்லாம் பண்ணிடாதீங்க. கம் தெரிஞ்சு இது எங்களோட டியூஸ்டே சமையல். எங்க அம்மாலாம் மத்தவங்க மாதிரிலாம் இல்ல, போடாலாம் சொல்ல மாட்டாங்க, கியூட்டா அழகா போடாங். கெஸ் தி ஸ்டெப் சேலஞ்ச். நூ காவாலையா நூ காவாலை காவாலையா நூ காவாலை. அம்மா ஸ்கூல்ல இருக்கிற போர்டு கூட கருப்பு தான், ஏதோ பச்சை கலர்ல மாத்திட்டானுங்க. என்ன தேடுறோம்? இல்ல மனசு மட்டும் தான் உள்ள வச்சிருக்கேன், மத்தபடி எல்லாமே நடக்குது. ஒரு பஸ்ஸை நாங்க போர்டு பண்றதுக்குள்ள அப்புறம் மம்மி ப்ளீஸ் சேவ் மீ டுமாரோ மார்னிங். ஒரு இன்ஃப்ளூயன்சரா உங்களுக்கு இவ்வளவு சோதனை வரக்கூடாதுங்க. ஆமா. தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. Day 2 of being alone in Chennai. இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் ஏர்லியாக ஏஞ்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து 6:50 ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் ஏர்லியாகவே காலேஜ் போயிடுவேன். பிகாஸ் இன்னைக்கு நேதாஜி ஜெயந்தி, சுபாஷ் சந்திர போஸோட சம்டே. அண்ட் டுடேஸ் பரக்ரம் திவஸ் அப்படிங்கிறதுனால எங்கள் காலேஜ் வந்து ஒரு ரேலி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நாங்கள் வந்து போய் வாலண்டியர் பண்ணி வி ஹேவ் பிளக்கார்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு ரேலி மாதிரி போவோம் எங்களோட காலேஜை சுற்றி. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து காலையிலேயே ரெடி ஆகிட்டோம். நைஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேலி முடிஞ்சோடனே அவங்க வந்து நமக்கு சோறு கொடுத்துருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப அம்சமான ஒரு காம்போ ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஓடி கிடச்சிரும். விச் மீன்ஸ் நாங்கள் ஒரு 9 மணி போல எங்களுக்கு இந்த ரேலி வைண்ட் போயிடும். ரேலி வைண்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலேஜுக்கு போக வேணாம், வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடலாம். இருக்கா உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ஓடி வந்து நாங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நானே வந்து ஓகே நம்ம ஒரு நல்ல செயல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ஓடி கிளைம் பண்ணுறது தான். பட் ஸ்டில் காலைல ஏஞ்சி போய் ரேலி குட்கலம் நான் வந்து ஓடி கிளைம் பண்ணிலாம் நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ரேலியை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் குடுன்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ரெஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகி நான் உட்காந்துட்டேன். இந்த ரேலி பண்ணது எனக்கு ஒரு நல்ல விஷயமா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எங்களுக்கு ஓடி கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது என்னோட வீட்டுல கரண்ட்லி. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மாஸ்டர் ஷெஃப் வந்து பயங்கரமா அவங்களோட குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இறங்கி குக்கிங் பண்ணி அழுதுட்டே குக்கிங் பண்றாங்க. கண்டு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். மூக்குரி ஆக்சுவலி அங்கே ரேலிலேயே வந்து எங்களுக்கு லைக் ரேலி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஃபுட் கொடுத்துருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அங்கே வந்து அவங்க சாப்பிட்டோம், கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு வந்து ரொம்ப சமைக்கணும்னு டெம்ட் எல்லாம் இல்லை, எங்களுக்கு பசி வந்துருச்சு அதுக்கப்புறமா. அப்போ அதனால நாங்க வந்து கியூட்டா நாங்க வந்து என்ன மேகி இது, ஐயோ என்ன மேகி இது, அதை மட்டும் எனக்கு சொல்ல. தனுஸ்ரீ ஸ்பெஷல் முட்டை மேகி. சினிமேட்டிக்கா வந்து எங்களோட அறிஞ்சது எல்லாத்தையும் நாங்க வந்து இப்படி காட்டுறோம். ஹார்ட் தெரிஞ்சு எப்படியோ ஐடி ஹார்ட். இன்கிரீடியன்ஸ்க்கு வந்து நாங்க ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் எக் வச்சிருக்கோம். நாங்க போட்டு சும்மா சரசரன்னு சமைக்க போறோம். இல்ல ஃபார் ஸ்டார்ட் நாங்க வந்து உங்களுக்கு இந்த முட்டை இது ரெசிபி, முட்டை மேகி ரெசிபி சொல்ல போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து வெங்காய தக்காளி வந்து 1 எடுத்து வெட்டி வதக்கிட்டு இருக்கோம். வதக்கி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம், அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், அப்புறம் மிளகா தூள், சிக்கன் மசாலா, உப்பு கடைசியா போடலாம். அம்மா பார்த்துட்டு நினைப்பாங்க உப்பு போட்டாதான் வந்து இதாகும்
இது பச்சை வாசம் போகும். வாட் இஸ் திஸ்? சில்லி பவுடர் போட்டுட்டு அப்புறம் உப்பு போடுவோம். சிக்கன் மசாலா நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சிக்கன் மசாலா போடணும்? இதுதான் நான் போடுறேன். சரி சொல்லு. டெக்னிக்கல் இஷ்யூஸ். நான் பாட்டு எப்படி குத்து மதிப்பா போட்டா மேடம் நீங்க கேமராமேன் மேல மட்டும் பார்த்தா போதும். இல்ல இப்போ இத நீங்க போட்டு இத நீங்க வதக்கிட்டே எடுத்து அப்புறம் இதுல முட்டையை உடைச்சு ஊத்திட்டீங்கன்னா அது வந்து உப்பு 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 எவ்வளவு போடணும்னு சொல்லு. தூள் உப்பு இல்லையா மேடம்? அது புளி உப்பு. we will get back to you. டன் 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 டன். ரெடி பிஜிஎம் ல போட்டேன். நாங்க திரும்பி வந்துட்டோம். இப்போ நாங்க உப்பு போட போறோம். எவ்வளவு உப்பு போடணும்? இல்ல 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 இவ்வளவு எவ்வளவு? போடு போடு போடு. இப்போ நீங்க இந்த ஸ்டைல போடுங்க பாரு. இப்படி போடு இப்படி. லைட்டா அக்குள்ள இருந்து எடுத்து போடு. இங்க வதக்க வதக்க நாங்க இங்க வந்து நூடுல்ஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து எங்களோட நூடுல்ஸ். பாக்குறதுக்கு அவ்வளவு அப்பிடைசிங்கா இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு அப்பிடைசிங்கா தான் இருக்கு கைஸ். முதல் வாய் நானும் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டேன் இல்ல ஊதி கொடுத்தேன். இல்ல நீ சாப்பிடு பரவாயில்ல. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? பேசிக்கலி இது முட்டை நூடுல்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு புது டிஷ் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். முட்டை நூடுல்ஸ் ஹல்வா. நூடுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் குழஞ்சிருச்சு. மத்தபடி நூடுல்ஸ் பாருங்க மக்களே. நூடுல்ஸ் நான் பண்ணல. ஒரே வேலை கொடுத்தா நூடுல்ஸ் வேகவே அப்படின்ட்டு நான் அப்பவும் சாப்பிட்டு ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் சொன்னேன். அம்மா பார்த்தாங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. நாங்களே வந்து இந்த கிச்சனை யூஸ் பண்ணிருக்கோம் மம்மி. க்ளீன் பண்ணிட்டோம். ஃபுல்லா நாங்க க்ளீனும் பண்ணிட்டோம். டிஸ்க்ளைமர், யாரும் வந்து நாங்க பண்ணதை பார்த்துட்டு ட்ரை எல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த நூடுல்ஸ் கொலையிலனா மத்த ரெசிபி எல்லாம் கரெக்ட் தான். நூடுல்ஸ் மட்டும் கொலைய விட்டுறாதீங்க. அவ்வளவுதான். கொலைய நான் ஆக்சுவலி கொலையவும் விடல. அது வந்து ஒரு மாதிரி அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஏதோ போயிடுச்சு. இட்ஸ் நாட் மை ஃபால்ட்டுங்க. என்ன பண்ணி வச்சிருக்கதாருமா தெரியாம கம் பிரிஞ்சு. இதான் எங்களோட டியூஸ்டே சமையல் டன். ஹேப்பி பர்த்டே டு யூ. நீ ஆஃப்டர் ஈட்டிங் தனுஷ்ரீஸ் நூடுல்ஸ் லா 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 லா. தண்ணி குடிக்கிறியா? அவன் என்ன பண்றா? நம்ம கிட்ட பேச பிடிக்கலையா, அதனால ஆட்டோக்காரன் இல்லாத கொஷின்லாம் கேட்டு அவர்கிட்ட பேச வச்சு இப்போ அந்த எங்கன்னா போயிடுச்சு சுரு போகிறான். அதனால ஸோ ஆஃப்டர் அ லாங் ஹெக்டிக் டே ஆஃப் மேக்கிங் முட்டை நூடுல்ஸ் நாங்கள் வந்து ஈவினிங் சென்னையை சுற்றி பார்க்கலான்னு வெளியில் இறங்கியிருக்கோம். which is none other than Phoenix Market City. வயிற்றுக்கு சோறும் போட்டு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிருக்கோமே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் புக்ஸே படிக்க மாட்டேன். அது வேற சந்தோஷமா பெருமையாக சொல்கிற பத்தியா? இங்கே இவ்வளோ புக்குக்கு நடுவில் நிற்கும்போது கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா ஃபீல். கண்டிப்பாக அதனால தான் நான் ஒரு நல்ல ஒரு புக் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மர்டர் ஆஃப் அ ஸ்கூல் நைட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த புக்கு. அந்த ஜேசிபி வாங்கணும்னு நினச்சேன். ஏதான் அந்த ஜேசிபி? அழகாக வீட்டான மண்ணில் போட்டு வீடு கட்டுறதுக்கு. கிராஸ்வேர்டுக்கு வந்து புக்கு வாங்க சொன்னால் கேன்வாஸ் வாங்குறேன். உனக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்குறேன். கிராஸ்வேர்டுக்கு வந்து நிற்க சொன்னால் உட்காந்துருக்குனே, அதை பார்த்தியா? யாராச்சும் பார்த்தாங்கன்னு எங்கே இருக்கிறவங்க நான் ப்ளீஸ் தாங்கன்னு சொல்லுவாங்க. கெஸ் தி ஸ்டெப் சேலஞ்ச். நூ காவாலையா நூ காவாலை காவாலையா நூ காவாலை. காய்ஸ் இங்கே வந்து நானும் அருணும் உட்காந்துட்டோம் நடு கடையில். இதுக்கு மேலே துரத்தி விட்டுருவாங்க. அவள் டீசெண்டாக மேலே உட்காந்துருக்கா. பேலட்ரா அது பேலட்ரா. வீட்டில் எல்லாம் மினி ட்ரீம் சொல்லுவோம். நாம ஏன் பிரைம் ரிவ்யூ பண்ணக்கூடாது? கேஎஸ்ஐ என்னோட பக்கத்து வீட்டு பையன். கேஎஸ்ஐ அப்புறம் அவன் யாருன்னு லோகன் பால். லோகன் பால் அது லோகன் பையன், அத்தை பையன். லோகன் பால் எப்படி தனுஸ்ரீக்கும் லோகன் பாலுக்கும் கனெக்ஷன் வந்துச்சு? என்னாச்சுன்னா நான் உள்ள வந்து ஏதோ சொன்னதுக்கு வந்து இப்போ வெளியே கோச்சிட்டு வந்து நின்னாங்க 2 பேரும். இல்லை எனக்கு புரியல. ஹலோ சொல்லுங்க. வந்துட்டே இருக்கேன் இருங்க. வந்து அருந்தனா கன் வேணுங்களா, இல்லைன்னா பாபி ஆஃப் வேணுங்களா? இல்லை இது பில் பண்ணுங்க போங்க ப்ளீஸ். அப்போ தான் நாங்கள் காம்பவுண்ட் ஆகும். பில் பண்ணதான் நான் மடிச்சுடுறேன். வாங்க பில் பண்ணுங்க வாங்க வாங்க. இதை வச்சு நீ 2 நாள் விளையாடுவியா?
ஆக்சுவலி எங்கள் கூட வந்த ஒரு மூதாதையருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுங்கிறதுனால நாங்கள் ஓரம் கட்டி பார்க் பண்ணிட்டோம் என்னோட வண்டியை. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராஸ்வேர்டில் லிண்டோட இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவர் பார்த்துட்டு சரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராபெரி பாவம் மூதாதையருக்கு ரொம்ப அடிக்குது போல், ஸ்ட்ராபெரி ஆல்மண்ட்லாம் இருக்கும் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு நானே வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன். குழந்தை என்ன பண்ணிடுச்சு, வாங்கிருச்சு. அவன் நினைச்சிட்டா நான் ஏற்கனவே சாப்பிட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் அப்படின்ட்டு வெளில வந்துட்டு 675 ரூபாய்க்கு இந்த சாக்லேட்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சவன்னு சொன்னே மூதாதையருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அவ்வளோதான். மாலுக்கு வந்ததுக்கு எங்களால் என்ன செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணிட்டோம். எவ்வளோ? 2900 ரூபா. தனுஸ்ரீயோட கணக்குப்படி 209 ரூபா. நாளைக்கு ஒரு நாள் நான் வந்து சென்னையில் கலந்துட்டேன்னா நம்ம இந்த ஹோம் அலோன் மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இல்லை தெரியும் இங்கே இருந்தால் நீ எப்படி சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு. வெல்கம் டு டே 3 அந்த ஃபைனல் டே ஆஃப் சென்னை. வெற்றிகரமா உயிரோட சக்ஸஸ்ஃபுல்லாக அலைவா வந்து நாங்கள் இத்தனை டேஸ் இந்த 3 டேஸ் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். And actually we're running late for college, so I'll get back to you all. Hello guys. அதாவது இந்த vlog எப்படி ஆச்சு, நான் காலையில எழுந்திரிச்சு காலேஜ் போகும்போது சொல்லுவேன் நான் காலேஜ் போறேன் அப்படின்ட்டு. அப்புறம் சாயந்தரம் வந்துட்டு ஓகே சாயந்தரம் நாங்கள் இது பண்றோம் அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்னைக்கு சாயந்தரம் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போறோம். ஏய் அம்மா செய்யே நாங்க வந்து இல்ல நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா 3 days in சென்னை வந்து அலோனா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சோ இட்ஸ் லைக் நான் 6 months அலோனா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நீ ஹாஸ்டல்ல இருக்கே, ஷட் அப். நான் தனியா இருக்கேன் தெரியும். ரெண்டு பேரும் ஆஃபம் தான். பட் யா நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த 3 days ஹோம் அலோன் மிஷன் வந்து ரொம்ப எளிமையா வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். we are going back to Coimbatore baby. மார்னிங் வந்து என்னோட சகோதரரும் என்னோட தாயார் வந்து அலேக்கா வந்து இன்னைக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த 3 நாள் தனியா இருந்து ஏதோ கத்துக்கிட்டேன்லாம் கிடையாது. ஆனா 3 நாள் தாய் இல்லாம இருந்தா வந்து சோத்துக்கு வந்து ரொம்ப சிங்கி அடிக்கணும். அப்புறம் வந்து ஒரு ஆமா இந்த சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். அப்புறம் வீடை மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம். கருப்பா இருந்தாலும் நான் கலையா இருப்பேன். நான் அப்படியே மனசு தேத்திப்பேன். கருப்பு தான் தமிழ்நாடு கலரு. ஸ்கூல்ல இருக்கிற போர்டு கூட கருப்பு தான். ஏதோ பச்சை கலர்ல மாத்திட்டானுங்க. அவ கிடக்குறா இது நல்லா இருக்கு. இதுக்கு அவன் காப்பிரைட் போட மாட்டாங்க பரிதாபங்களே. எங்களை வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போய் பத்திரமா வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து பஸ்ல சேர்த்த வேண்டியது வந்து எங்களோட சந்தோஷ் ஏகே சாண்டி அவர்களோட கடமை. எங்களை வந்து பஸ்ல ஏற்றி விட்டாருன்னா அவர் வந்து அவர் வீட்டுக்கு போய் அவர் அம்மா கிட்ட திட்டு வாங்குவாரு. பட் தட் இஸ் அது நம்ம பிரச்சனை கிடையாது, அவர் பிரச்சனை. சோறு போலாம் சொல்லி ஃபீல் பண்றேன். மம்மி நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். டேய் இருங்கடா நான் வந்து கருத்து பதிவிக்கிறேன்டா. என்ன சொன்ன? எங்க அம்மாலாம் மத்தவங்க மாதிரிலாம் இல்ல. போடாலாம் சொல்ல மாட்டாங்க. கியூட்டா அழகா போடாங் அவளை கியூட்டா சொல்லி முடிச்சிருவாங்க. அம்மா இந்த வீடியோ பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? தாய் குலமே நீங்க தான் என் உலகம். உங்ககிட்ட எனக்கு யாரும் இல்ல. சோறு மட்டும் போடுறீங்க, கதை மட்டும் திறந்துருங்க, நான்வெஜ் மட்டும் போட்டுருங்க எனக்கு 3 வேளை. அதான் எங்க அம்மாவோட வழி எனக்கு இப்ப புரியுது. ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி டாஸ்கி. ஸோ இந்த உனக்கு என்ன வீட்டில் தானே இருக்க, வீட்டு வேலை தானே பார்க்குறோம், நாங்கள் தான் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து கட்டட் ஷிட். ஏன்னா வந்து வீட்டை பாத்துக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்குது. இல்ல வேற நான் வேற அப்ப வந்து கேமியன் மாதிரி பண்ணி பாத்திரம் கழுவுறது. ஆமா சந்தோஷம் வந்து அவரு சார்பா வந்து பாத்திரம் கழுவி கொடுத்தாரு. ஒரே ஒரு கடாய். பட் எஸ் ஐ கிவ் யூ 2 points. ஒரு கடாய் கழுவுனது நானு. என்ன தேடுற? இல்ல மனசு மட்டும் தான் நான் உள்ள வச்சிருக்கேன், மத்தபடி எல்லாமே நான் இருக்கேன். ஒரு பஸ்ஸை நாங்க போர்டு பண்றதுக்குள்ள ஆஃப்டர் a lot of confusion of the collaboration the constitution நாங்க வந்து ஒரு கேரக்டரை வந்து நாங்க டிராப் ஆஃப் பண்ணிட்டோம், டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எங்களோட க்ரூல இருந்து அந்த கேரக்டர் நாங்கள் வேலை செய்யல இறக்கி விடுறதுக்குள்ள எங்களுக்கு வந்து அதுதான் சென்றுவா மகனே வென்றுவா நாங்கள் போயிட்டு இருக்கோம். சப்பக்க ரைஸ் பண்ணிருங்க ஸ்னேகாலிக் சேனலுக்கு சப்பக்க ரைஸ். ஒரு பெரிய போரை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெற்றிகரமாக வந்து பஸ் ஏறிட்டேன். காப்பிடாராம் பிரசாதிலேருந்து வாங்கி வச்ச ரசவாயை வந்து ரசிச்சு சாப்பிட போகிறது கிடையாது. பட் சாப்பிட்டுச்சு நான் வந்து என் மனசை தேர்த்து போகிறேன். இந்த சென்னை ஹோம் அலோன் இதில் வந்து இப்படி ஒரு பேட் எண்டிங் இருக்கும் நான் பேட் எண்டிங் இல்லை, பட் இப்படி வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் எண்டிங் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான்
ஒரு இஷ்யூ தான் அப்படின்னு வந்து எனக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ வில் லெட் யூ நோ. இப்போ எப்படி ஹார்ட் பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை பீட் ஆகுமா, எங்கள் டிரைவர் அண்ணா வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 75 தடவை பிரேக் போடுவார், 76 தடவை ஹார்ன் அடிப்பார். அந்த ஒரு பேஸில் தான் வந்து நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் இன்னொரு பதிவு செய்ய மறந்துட்டேன். இவ்வளோ டென்ஷனில் வந்து எங்கள் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஸ்பீக்கரில் வந்து கேட்டுருந்தாங்க. நான் இதெல்லாம் சொல்லிருக்கேன். எங்கள் அம்மா சைட்லட்டு சரி அப்போ இப்போ நீ அந்த ரசமலை கையில் வச்சிருக்கல அதை ஒரு வீடியோவாக எடுத்து ஏதாச்சும் எழுதி ப்ராட்காஸ்ட் சேனலில் போடு, நீ எதுவுமே போடல 2 டேஸாக, ஏதாச்சும் ப்ராட்காஸ்ட் சேனலில் போடு அப்படின்னு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு அந்த பதிவை ஏன் பதிவு செய்யணும்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு பதிவு செய்யணும்னு ரொம்ப விரும்பினேன். நான் இவ்வளோ ரணகாலத்தில் எங்கள் அம்மாட்டு பி வெரி டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க், ப்ராட்காஸ்ட் சேனலில் போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் போய் இதை ப்ராட்காஸ்ட்டில் போடுவேன். இதை எதுக்கு நான் ஆக்சுவலி சொன்னேன்னா, என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து இம்மீடியட் நியூஸ் வரும், அப்படியே படக்கு நியூஸ் வரும். போய் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் நல்லா சிரிக்கலாம். அதனால டூ ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் சேனல் அண்ட் ஜாயின் மை ப்ராட்காஸ்ட் ஃபார் ஃபன்ஃபில்ட் குட் ஜோக்ஸ். அப்புறம் வெற்றிகளாக அந்த ரசமலாய் ஓபன் பண்ணிட்டேன். The only thing that is saving me in this trip is Kakada's Rasmalai. ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சரா உங்களுக்கு இவ்வளோ சோதனை வரக்கூடாதுங்க. ஆமாம். சூப்பராக ஒரு விஷயம் சொல்லிட்டா, அதாவது இந்த பஸ் என்ன ஸ்பீடில் போகுதுன்னா, நான் இறங்கி நடந்தாலே வந்து 150 km/h நடந்துருவேன். எடுங்க, அடுத்த வாட்டி இன்டர்சிட்டியில் பஸ் இண்டிகோ ஃப்ளைட்டு போட்டுடலாம் சார். ரெட்டின் கிங்ஸ்லி சார். ஆப்ஷன் நம்பர் 1 ஷிஃப்ட் ஷிஃப்ட், ஆப்ஷன் நம்பர் 2 ஷிஃப்ட் ஷிஃப்ட், ஆப்ஷன் நம்பர் 3 ஷிஃப்ட் ஷிஃப்ட். ஸ்னேகா இருக்கிற கோவத்தில் யாரையாவது கொண்டுட்டு உள்ள போய் உட்காந்தாலும் உட்காந்துருவா இருக்கா. ஹலோ, வந்து சேர்ந்துட்டீங்களா? எத்தனை மணி நேரம் பிரயாணத்துக்கு அப்புறம்? எனக்கு தெரிஞ்சு 12-13 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? 9:45 நான் வந்து ஏறினேன். மணி இப்போ கரெக்டாக 8:45.